குரான் என்பது குடு குடுவென்று ஓடி கட கடவென்று கடந்து சட சடவென்று முடித்து இத்தனை நாள் இத்தனை முடித்தோம் என்பதற்கானவை அல்ல. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குரானை முடிப்பதற்கென்று கடகடவென்று ஓடாதீர்கள். எந்த இடத்தில் குரான் உங்களோட உள்ளத்தை தாக்குகிறதோ அந்த இடத்தில் நின்று நிறுத்தி குரானுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி உங்கள் உள்ளத்தை உலுக்கி உங்கள் உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டு அதன் பிறகு அடுத்ததற்கு செல்லுங்கள். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானுடைய சில பகுதிகளை எல்லாம் படிக்கிற போது அப்படி மணிக்கணக்காக அழுவாங்களாம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களே மணிக்கணக்காகன்னு அழுதாங்க அப்படின்னா நமக்கே அந்த அழுகை வரல பல சமயங்கள்ல அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இந்த காலகட்டங்கள்ல கடந்து வந்த இந்த நோன்பின் பொழுதுகள்ல குரானை கேட்ட பொழுது, படித்த பொழுது, குரானை பகிர்ந்த பொழுது எந்த இடத்துல உடஞ்சு அழுதிங்க? அதுக்கு காரணம் என்ன? குரானுடைய எந்த பகுதி நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியது, கழுவியது, சுத்தப்படுத்தியது, நாம் பரிசுத்தம் அடைய பெற்றோம்? எந்த பொழுது அழுத பொழுதோ அந்த பொழுது குரானுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்க பெற்ற பொழுது. குரானை கொண்டு அழுங்கள், நிறைய அழுது இறைவனிடத்திலே உள்ளத்தை தூய்மைப்படுத்த சொல்லி கேளுங்கள். நாம் தொடர்ந்து உள்ளத்தை கழுவி தூய்மை செய்து கொள்ள திருக்குரானுடைய வெளிச்சத்தை தேடியவர்களாக, அதை அடைகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மானிடம் கையேந்தியவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. நிறைய அழுவோம், நிறைய தொழுவோம், நிறைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் திருக்குரானை கொண்டு இன்ஷா அல்லாஹ்.